நிந்தையிலும் அவமானத்திலும் கண்ணீரோடு இருக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது ஏசாயா 25:8. கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தனது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் பார்வோனிடத்தில் அடிமைகளாய் இருந்தார்கள். நிறைய நிந்தை அவமானத்தை சந்தித்தார்கள். கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். அதிகமாய் வேலை வாங்கப்பட்டார்கள். உடல் சோர்ந்து மனம் சோர்ந்து போனார்கள். தேவனை நோக்கி முறையிட்டு எல்லோரும் சேர்ந்து கண்ணீர் விட்டு கதறினார்கள். ஒரு நாளில் அவர்கள் சத்தம் தேவனிடத்தில் போய் சேர்ந்தது. மோசே என்னும் இரட்சகன் மூலமாக எகிப்திலிருந்த ஜனங்களை கானானுக்கு தேவன் கொண்டு வந்தார். அதுவரை அடிமைகள், எகிப்தின் அடிமைகள் என்று பெயர் பெற்றிருந்தவர்கள் தேவனின் விசேஷமான ஜனங்கள் என்று பெயர் பெற்றார்கள். ஆம், எல்லோர் கண்களுக்கு முன்பாக தேவன் ஆச்சரிய விதமான அநேக அற்புதங்கள், 10 வகையான ஆச்சரியமான காரியங்களை செய்து எல்லார் கண்களுக்கு முன்பாக இவரை மேன்மைப்படுத்தினார்கள். எனவே அவர்கள் போகும்போது அங்கிருந்த ஜனங்கள் பொன்னையும் வெள்ளியையும் கொடுத்து போனார்கள். சிலர் அவர்கள் பிறகே வந்து விட்டார்கள். அவர்கள் நிந்தை மாறிற்று, கண்ணீர் மாறிற்று, தேவ ஜனம் என்று பெயர் பெற்றனர். எங்கே? பூமி முழுவதும். ராகாப் கானான் தேசத்திலிருந்து சொன்னார், உங்கள் தேவனை நான் அறிவேன், என்னை அழிக்காதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று. அந்த அளவு ஒரு விபச்சார ஸ்திரீ, அடுத்த நாட்டில் இருந்தவள் கூட தேவனின் மகிமையை கேள்விப்பட்டார். தேவனின் சொந்த ஜனம் என்று உலகத்தில் பறைசாற்றப்பட்டது இன்றளவும். ஆமாங்க, உங்களுடைய நிந்தை, அவமானம், அடிமைத்தனம் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். வேதனை தாங்காமல் தினம் தினம் நீங்கள் வடிக்கும் கண்ணீரையும் கர்த்தர் கண்டு கொண்டிருக்கிறார். இதோ அவருக்கு என்ற குறித்த நாள் வருகிறது. அந்த நாளில் தானே உங்கள் நிந்தையை கர்த்தர் மாற்றுவார். அதை உங்களை சுற்றியுள்ளவர்கள் காண்பார்கள். பூமியின் மக்கள் எல்லாரும் காண்பார்கள். எல்லோர் மத்தியிலும் நிந்தை அவமானத்தையும் அனுபவித்த இடங்களிலும் தேவன் உங்களை உயர்த்துவார். உங்கள் நிந்தை மாற்றி முழு ஜெயத்தையும் ஆசீர்வாதமான வாழ்க்கையும் உயர்வையும் கொடுப்பார். அந்த நாளில் உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும், நீங்களும் ஆறுதல் அடைவீர்கள். ஜெபிக்கலாமாங்க. தேவரீர், என் கண்ணீரை கண்டதற்காகவும் என் சத்தத்தை கேட்டதற்காகவும் உமக்கு நன்றி ஐயா. எனக்கு வேண்டிய ஆறுதலையும் விடுதலையையும் நீர் கொடுத்து என் கண்ணீரை துடைக்க போறதற்காக உமக்கு நன்றி. நானும் சோர்ந்து போகாமல் உம்மை நோக்கி பார்க்க கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.